சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, புதுச்சேரி சத்திய மார்க்க ஆலயத்தில் வாரந்தோறும் ஒவ்வொரு வாரத்தின் முதலாம் நாளிலும் சத்திய மார்க்க ஆராதனை முறைமை நிறைவேற்றப்படுகிறது. சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் நிறைவேற்றப்படுகிற 3 சத்தியங்கள் மிக முக்கியமானது. 1, சுத்திகரிப்பின் செய்தி. 2, ஆராய்ச்சியின் செய்தி. 3, சத்திய தேவ செய்தி. இந்த 3 செய்திகளையும் யூடியூப் வழியாக உங்களுக்கு வழங்க ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிறோம். இன்றைக்கும் நீங்கள் கேட்கிற இந்த சத்திய செய்தியினை கவனமாக கேளுங்கள். கருத்தாக சத்தியத்தின் ஆழங்களை கண்டுபிடியுங்கள். கேட்கிற சத்தியத்தின் அடிப்படையிலே உணர்ந்து அதை உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப பொது ஊழிய வாழ்க்கையிலே கைகொண்டு வாழ்வதற்கு சத்திய தேவனுக்குள் வார்த்தைக்குள் பிரயாசப்படுங்கள். சத்திய தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த சத்திய செய்தியை கேட்பதோடு மாத்திரமல்ல, ஒவ்வொரு செய்திக்கும் உங்களுடைய லைக் எங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. அதுபோல உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது. மேலும் இந்த சேனல் உங்களுடைய பயனுக்காக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறபடியால் சத்திய மார்க்க ஆலயம் புதுச்சேரி என்கிற இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை தாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். சத்திய தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். சத்தியத்திற்குள் அன்பானவர்களே, சத்திய மார்க்க ஆராதனை முறைமையில் முதல் பகுதி உற்றாகாரத்திலே 2 விதமான சத்தியங்களை நாம் அனுசரித்து தெய்வ கிருபையால் நமக்கு தேவையான சுத்தத்தை நாம் சுதந்திரித்துக் கொண்டோம். நாம் பெற்றுக்கொண்ட சுத்தத்தோடு 2வது பகுதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஸ்தலத்தின் வேலைக்குள் நாம் பிரவேசிக்க இருக்கிறோம். இந்த பகுதியில 3 விதமான சத்தியங்கள் காணப்படுகிறது. 1, ஜீவ அப்பங்களுக்கு இணையான ஆராய்ச்சி செய்தி. 2, ஜீவ ஒளிக்கு அடையாளமான சத்திய சாட்சி. 3, ஜீவ வாசனையை வெளிப்படுத்தக்கூடிய சத்திய ஒப்பு கொடுத்தல். இந்த 3 சத்தியத்தையும் நம்ம ஆவியாருடைய துணையோட நிறைவேற்றும் போது தெய்வம் நமக்கு தேவையான பரிசுத்தையும் கிருபையா கொடுக்க இருக்கிறார். நாம் பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவ சுத்தத்தை நிறைவேற்ற இந்த 3 சத்தியங்களிலே ஒவ்வொன்றாக அனுசரிக்க ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். முதலாவது, இன்றைக்கு ஜீவ ஆகாரமா ஜீவ அப்பங்களை 12 புசிக்க ஆராய்ச்சியின் சத்தியத்தை நம்ம செய்ய இருக்கிறோம். இன்றைய ஆராய்ச்சிக்காக நாம் எடுத்துக்கொண்ட அதிகாரம் ஆதியாகமம் 23. இந்த அதிகாரத்துல எத்தனை வசனங்கள் இருக்கு? 20 வசனங்கள். இந்த 20 வசனங்களுக்குள்ள ஒரு மைய வார்த்தையை எடுத்துக்கிறோம். பிறகு ஒரு மைய வசனம் எடுக்கிறோம். அதுக்கு 3 சத்தியங்களை நம்ம பிரிக்கிறோம். அடுத்தபடியா மைய வார்த்தையோடு தொடர்புடைய ஜீவ வசனம் ஒன்னும் மரணத்துக்கான வசனம் ஒன்னையும் எடுத்து அவைகளையும் 3 பிரிக்கிறோம். சோ அவ்வாறு அப்பங்கள் 12 சத்தியங்களை நமக்குள்ள தெய்வம் அடுக்கி வைக்க நாம் வழிநடத்தப்பட இருக்கிறோம். இந்த அதிகாரத்துல மைய வார்த்தை என்ன அப்படின்னா வார்த்தை. 8, 11, 13 இந்த 3 வசனங்களுக்குள்ள இந்த வார்த்தை இருக்கு. 8, 11, 13 மைய வசனமா நாம 13ஆம் வசனத்தை குறித்து கொள்ளுவோம். மைய வார்த்தையையும் மைய வசனத்தையும் நம்ம எழுதியாச்சு அப்படின்னா 1-2 நிமிடங்கள் எல்லாருமே இங்க கொஞ்சம் கவனிங்க. வார்த்தை என்கிற வார்த்தையை குறித்து பல முறை தெய்வம் நமக்கு விளக்கப்படுத்தி பேசி இருக்கிறார். அதிகமா புதுசா ஒன்னும் இத பத்தி விளக்கப்படுத்தி பேச கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை.
நிறைய டைம் நம்ம கேட்டிருக்கிறோம். இருந்தாலும் வார்த்தை என்பது ஆவியோடு வாயோடு பேச்சோடு தொடர்புடைய காரியமாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களா இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டதான தேவ ஜனங்களாகிய மனிதர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஆவின்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஆவி வாயை கொண்டு பேச்சாக வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. பலமுறை நம்ம அதெல்லாம் கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தையை மையமா வச்சு நாமும் அறிந்து கொள்வதற்கு ஏராளமான ரகசியங்கள் வேதத்திலே காணப்படுகின்றன. இதிலே இன்றைக்கு நாம் கண்டுபிடிக்க வேண்டிய 3 குறிப்புகளை எடுத்துக்கொள்ள போறோம். ஒன்று என்ன அப்படின்னா உதடுகள், 2 வாய், 3 நாவு. 1 உதடுகள், 2 வாய், 3 நாவு. எதற்காக உதடுகளை, வாய, நாவ மையமா வைத்து நம்ம வசனங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, உதடுகள் வழியாக தான் வார்த்தைகள் வருகிறது, வாய் வழியாக தான் வார்த்தைகள் வருகிறது, நாவு வழியாக தான் வார்த்தைகள் வருகிறது. அப்படியானால் உதடுகளை, வாய, நாவை குறித்த வேத வசனங்களை நாம கண்டுபிடிக்கும் போது நம்முடைய உதடுகளில் இருந்தும் வாயிலிருந்தும் நாவிலிருந்தும் வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் எப்படி தேவனுக்குரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். உலக மக்களும் தங்களுடைய உதடுகளை, வாய, நாவை உபயோகப்படுத்தி பேசுகிறாங்க, வார்த்தைகளை வெளிப்படுத்துறாங்க. ஆனா அது எல்லா நேரமும் தேவனுக்குரியதாக இருக்கிறதா சொல்ல முடியாது. ஆனால் உலக மக்களை பொறுத்த வரையிலே அவர்களுடைய பேச்சு, அவர்களுடைய வார்த்தை தேவனுக்குரியதாக இருந்தாலோ இல்லாமல் இருந்தாலோ அது அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாம தேவ ஜனமா தேவனுடைய சபைக்குள்ள இருக்கிறோமே, நம்ம உதடுகளை உபயோகப்படுத்தும் போது, நம்முடைய நாவுகளை திறந்து பேசும்போது, நம்முடைய நாவுகளை வில்ல போல வளைச்சு உபயோகப்படுத்தும் போது ஒண்ணுக்கு வித்தியாசத்தை கவனிச்சீங்களா? எல்லாம் பைபிள்ல தான் இருக்கு. நம்முடைய நாக்கு வளையுதுன்னு சொல்லி என்ன வேண்டாலும் வார்த்தைகள் என்ன பண்ணிட முடியாது, பேசிட முடியாது. நம்மளோட சின்னவங்கன்னு சொல்லி நம்ம பெரியவங்களா இருக்கிறோம்னு சொல்லி இஷ்டத்துக்கு பேசிட முடியாது. ஒருத்தரை விட நம்ம வலிமையா இருக்கிறோம்னு சொல்லி என்ன வேணா வார்த்தைகளை வெளிப்படுத்திட முடியாது. எனக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி நான் என்ன வேணா வார்த்தைகளை சொல்லிட முடியாது. எனக்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லி நான் என்ன வேணா வார்த்தைகளை சொல்லி பேசிட முடியாது. ஒருத்தர் தவறா நடந்துட்டாங்களேன்னு சொல்லி அதுக்காக நான் என்ன மாதிரியான வார்த்தைகளை வேணாலும் பயன்படுத்தலாம்னு சொல்லி பேசிடக்கூடாது. நாம் பேசும்போது நம்முடைய உதடுகளிலே, வாயிலே, நாவிலே வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் என்பது தேவனுடைய பார்வையிலே குற்றமற்றதாக இருக்க அதை வெளிப்படுத்துவதற்கு இந்த வேத வசனங்களை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடிக்கிறவங்க பாக்கியவான். வாரந்தோறும் மைய வார்த்தைக்கு ஒத்து வசனங்களை கண்டுபிடிங்கன்னு அடிக்கடி நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். நீ பேசுற மாதிரி பேசு, நாங்க கேட்கிற மாதிரி அப்படின்னு உங்க வாழ்க்கைய தொடர்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமா பம் பெருகும். என்ன பெருகும்? ஏதேன் தோட்டத்துல ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சர்ப்பத்துக்கு தெய்வம் கொடுத்தாரே, அது என்ன பண்ணும்? பெருகும். வசனங்களை கண்டுபிடிக்கணும். ஒரு சிலர் உண்மையா வசனங்களை அன்னைக்கே அந்த வாரமே கண்டுபிடிச்சு தேவனுக்கு மகிமையா அதை வாட்ஸ்அப்ல பதிவு பண்றாங்க. சோ மற்றவங்க வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணி ஆகணும்னு கட்டாயம் இல்லை. மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், செய்யலாம். கண்டுபிடிக்கிறீங்களா? கண்டுபிடிக்கிறியா? எப்படி எங்களுக்கு தெரியும்? நீங்க உண்மையா இருக்கிறீங்க அப்படின்னா, உங்க ஜீவனை நீங்க நேசிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க மைய வார்த்தைக்கு ஒத்து வசனங்களை கண்டுபிடிச்சு அதை நீங்க வாட்ஸ்அப்ல பதிவு பண்ணீங்கன்னா அது நல்லதா இல்லையா? நல்லதுன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உங்க அல்லேலியாவே உங்களை யாருன்னு காட்டுது, உங்க உண்மையை வெளிப்படுத்துது. ஸ்தோத்திரம். திரும்ப திரும்ப இத சொல்லி உங்களுக்கு ஆகாதவனா நான் போகிறதுதான் மிச்சம். என்ன பண்றது? சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சொல்லாமலும் இருக்க முடியல. சொல்ல வேண்டியதை சொல்லித்தான் ஆகணும். நீங்க நாங்க இருக்கிற மாதிரி தான் இருப்போம்னு சொன்னா உங்களை திருத்த யாரால் ஆகும்? கர்த்தர் தான் உங்களுக்குள்ள உணர்த்தணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
உங்க பாடு தெய்வம் பாடு. அடுத்து மைய வசனமா எத்தனாவது வசனம் குறிச்சிருக்கிறோம்? இப்ப மைய வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்க கேட்போமா? தேசத்தின் ஜனங்கள் கேட்க எக்ரோனை நோக்கி, கொடுக்க உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும். 1. நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை வாங்கிக் கொள்ளும். 2. அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை அவ்விடத்தில் அடக்கம் பண்ணுவேன். 3. ஒரு பக்கம் மைய வார்த்தைக்கு 3 வசனங்களை கண்டுபிடிச்சு அத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணுங்கிறது எவ்வளவு முக்கியமோ, இன்னொரு பக்கம் அதிகார ஆராய்ச்சியா எந்த அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கிறோமோ அந்த அதிகாரத்தை இந்த வாரத்துல குறைஞ்சது 3 முறை என்ன பண்ணி பார்க்கணும்? கண்களை வச்சு தியானத்தோட வாசிச்சு பார்க்கணும். அந்த அதிகாரத்தில் இருக்கிற சத்தியம், சம்பவம், வெளிப்பாடுகள் நமக்குள்ள உண்டாகும். கண்டிப்பா செய்யும். அங்கங்க இருந்து ஒரு வசனம் கண்டுபிடிக்கிறதுலயாவது உங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம். அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கிறத வாசிக்கிறதுல என்ன பெரிய சிரமம் வந்துருது? கண்டிப்பா செய்யுங்க, அது உங்களுக்கு தான் பிரயோஜனமா இருக்கும். இப்ப இந்த அதிகாரத்தில் இருக்கிற சம்பவங்கள் எல்லாம் எடுத்து பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லை. சுருக்கமா இந்த 13ஆம் வசனத்தை கவனிச்சீங்க அப்படின்னா, ஆபிரகாமுடைய மனைவி சாராள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இறந்தாச்சு. இறந்த பிறகு அவன் என்ன பண்றான் அப்படின்னா கல்லறைய விலைக்கு வாங்கணும்னு யோசிக்கிறான். அப்படி விலைக்கு வாங்கணும்னு யோசிக்கும் போது அவன் என்ன பண்றான் அப்படின்னா அந்த கல்லறை நிலத்தை விலை கொடுத்து வாங்கணும்னு கேக்குறான். அப்படி கேட்கும் போது அந்த கல்லறை நிலத்தை வச்சிருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பணம்லாம் வேண்டாம், விலைக்கெல்லாம் நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, அடக்கம் பண்றதுக்கு தானே எடுத்துக்க அப்படின்னு பெருந்தன்மையா சொல்றாங்க. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? காசு பத்தலன்னு சொல்லிருப்போம். குடுனா கூட பரவாயில்லையே, அதெல்லாம் பத்தாதுப்பா அப்படின்னு சொல்லிருப்போம். 10,000 ரூபாய்க்கு இடம் கிடைக்குமான்னு கேட்டிருந்தா 10,000 லட்சத்துக்கு கேட்டா கூட தர மாட்டேன் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட பேசி இருப்போம். ஆனா அவன் என்ன பண்றான் அப்படின்னா, காசெல்லாம் வேண்டாம்ப்பா, அடக்கம் பண்ணிக்க. ஆபிரகாம் பார்த்தா நல்லதா போச்சே, சும்மா தெரியா, சூப்பரு, நாளைக்கு நாங்க செத்து போனாலும் எங்களை இங்கே வச்சுக்கலாம் போல அப்படியெல்லாம் அவன் யோசிக்கல. அவன் ரொம்ப தெளிவா இருக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, நான் சொல்லக்கூடியத என்ன உமக்கு மனதானால் கேளும். அவன் சொன்ன பிறகு மறுபடியும் இவன் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறான். ஒரு நியாயத்தை சொல்றான். என்ன சொல்றான்? அவனுடைய பாருங்க, என் வார்த்தையை கேளும். அவனுடைய வார்த்தையில என்ன இருக்குது? நியாயம் இருக்கு, அது ஹிட்டனா இருக்கு. நீ சும்மா தரேன்னு பெருந்தன்மையா சொல்றப்பா, ஆனா நான் சொல்றத நீ என்ன பண்ண, அதை எப்படி நான் சொல்றத கேளு அப்படி சொல்லல. எப்ரோனை நோக்கி கொடுக்க உமக்கு மனதானால், அதுக்கு முன்னால ஜனங்களையும் சொல்லி சேர்த்து வருதாங்க, என் வார்த்தையை கேளு. சில நேரம் நம்ம மத்தவங்கிட்ட பேசுவோம், நான் சொல்றத கேக்குறியா? எல்லாருமே எப்பவுமே எப்படி, நான் சொல்றத கேக்குறியா, நான் சொல்றத கேக்குறியான்னு கேட்கறது தப்பு இல்ல. நான் சொல்றதையும் கொஞ்சம் கேட்கலாமே, நான் சொல்றதையும் கொஞ்சம் கேளு. அது எப்படி இருக்கு? நான் சொல்றத கேள அப்படிங்கறது எப்படி இருக்கு? ஒரே வார்த்தை தான், ஒரே விஷயம் தான், சொல்லும் விதம் வேறுபட்டு இருக்கிறது. இன்னைக்கு இப்படிதான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய பொது வாழ்க்கையில, நம்முடைய பேச்சுல இப்படிதான் பெரிய குளறுபடி வருது. நமக்கு பேச உரிமை இருக்கு, ஆனா பேசுவது எப்படி இருக்கணும்? நியாயமா இருக்கணும். நமக்கு முன்னால இருக்கிறவங்கள ரொம்ப கீழ்த்தரமா பார்க்க கூடாது, நமக்கு முன்னால இருக்கிறவங்கள குற்றவாளியா பார்க்க கூடாது, நமக்கு முன்னால இருக்கிறவங்கள உரிமை இல்லாதவங்கள போல பார்க்க கூடாது. அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, நமக்கு என்ன இருக்குதோ அதே மாதிரி அவங்களுக்கும் இருக்கு. சோ நம்ம எப்படி பேசணுங்கிறத நம்ம நல்லா விளங்கி இருக்கணும். உமக்கு மனதானால் என் வார்த்தையை கேளும், இதான் நியாயமா பேசுறது. அடுத்து சொல்றோம் பாருங்க, 2வது வாசிட்டீங்களா? நிலத்தின் விலையை தருகிறேன், என் கையில் அதை. எப்ரோன என்ன வார்த்தையை சொல்றான் அப்படின்னா, நிலத்துக்கு விலைய தர்றேன், அதை என் கையில என்ன பண்ணிக்க, வாங்கிக் கொள்ளும். தாழ்மையா பேசுறான். இல்ல இல்ல, நான் தர்றேன், அதை என் கையில நீ என்ன பண்ணிக்க, வாங்கிக்க. மற்றவர்களிடத்துல தாழ்மையா பேசக்கூடிய ஒரு தெளிவு இருக்கணும், நியாயமா பேச தெளிவு இருக்கணும்.
தாழ்மையா பேச தெளிவு இருக்கணும். எப்படி பேசுறோம், எப்படி நம்முடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறோம். அடுத்து சொல்றான் பாருங்களேன், நீ காசு வாங்கிக்கிட்டாதாங்கிற மாதிரி அடையாளமா தான். அப்பொழுது நீங்க காசு வாங்கிக்கிட்டீங்கன்னா, எப்ரோனே நான் கொடுக்கிற அந்த விலையை நீங்க வாங்கிக்கிட்டீங்கன்னா, அப்பொழுது என்னிடத்தில் இருக்கிற பிரேதத்தை, என்னிடத்தில் இருக்கிற சாராளை, அப்படி சொல்லல. உயிர் போச்சுன்னா எல்லாரும் என்னதான் பிரேதம் தான். அது கட்டின பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, கட்டின கணவனா இருந்தாலும் சரி, எல்லாம் பிரேதம் தான். பாடியை எப்ப எடுக்கிறீங்க, வேற வழி இல்ல, அப்படிதான் சொல்லி ஆகணும். செத்துட்டா பிரேதம் தான், செத்துட்டா சவம் தான். பிரேதத்தை அவ்விடத்தில் என்ன பண்ணுவேன், ஏன் சொந்த நிலமாக்கித்தான் அடக்கம் பண்ணுவேன். என்ன ஒரு உரிமையில கூட லட்சியத்தோட இருக்கிறான் பாருங்களேன். நம்ம ஆளுங்க ஓசியில பினாயல் கிடைச்சா கூட என்ன பண்ணிடுவான், குடிச்சிருவான்னு இப்படி சொல்லுவாங்க. நான் சொல்ல, உலகத்துல சொல்லுவாங்க, ஓசியில எது கிடைச்சாலும் வாங்கி ஊத்திடுவாங்க. பாருங்களேன், கல்லறையில கொண்டு போய் வைக்கக்கூடிய நேரத்துல கூட என்ன ஒரு துக்கமான நிலைமையில கூட எவ்வளவு கௌரவமா இருக்கிறான் பாருங்க. முதல்ல நியாயம், ரெண்டாவது தாழ்மை, மூணாவது என்ன வார்த்தை, கௌரவம். இது வரட்டு கௌரவம் கிடையாது, நல்ல கௌரவம். வரட்டு கௌரவம் தான் ஆகாது, வரட்டு கௌரவம். ஒண்ணுமே இல்லைனாலும் என்னைய கூப்பிடல, என்னைய மதிக்கல, என்னைய மிதிக்கலன்னு நினைய, வரட்டு கௌரவம் தான் இன்னைக்கு நமக்கு முன்னால இருக்குது. இங்க கௌரவமா செயல்படுறான். காசை வாங்கிட்டு நிலத்தை கொடுப்பான், நான் பிரேதத்தை கொண்டு போய் என்ன பண்றேன், அடக்கம் பண்றேன். நியாயமா பேச தெரியணும், தாழ்மையா பேச தெரியணும், கௌரவமா பேச தெரியணும். பேச தெரியுதா, ஆனா இப்படி எல்லாம் பேச தெரியுதா? நம்முடைய வாழ்க்கைய நாம எப்படி நடத்துறோங்கிறத கண்டுபிடிச்சு வாழணும். இதுவரை நம்ம வேத வசன அடிப்படையில வாழ்றோம்னு நம்மளால உறுதியா சொல்லவே முடியாது. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன். ஆனால் முயற்சிக்க வேண்டும். முயற்சிப்பதற்கு முன்னதாக சத்தியத்தை அறிய வேண்டும். சத்தியத்தை அறிஞ்சு சத்தியத்தினால விடுதலையாக்கப்பட வேண்டும். சத்தியத்தினால விடுதலையாக்கப்பட்டு விடுதலையான சத்தியத்தின்படி நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. 6 அப்பங்களை நம்ம சத்தியமா கேட்டு நமக்குள்ள அடுக்கி வச்சாச்சு. இப்ப அடுத்த 6 சத்தியங்களை கேட்க போறோம். இந்த மைய வசனத்திலிருந்து என் வாழ்க்கையில என்ன அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் சிந்திச்சீங்கன்னா இங்க கல்வாரி சிலுவையோடு கூட தொடர்பு படுத்த முடியும். அதெல்லாம் பேச நேரம் இல்ல, அதனால அதை பத்தி எல்லாம் பேசல. இந்த வசனத்துல எதை கொண்டு போய் நிக்க முடியும், கல்வாரி சிலுவையின் மரணத்தை கொண்டு வைக்க முடியும். எப்படி பாஸ்டர்? உட்கார்ந்து தேவ சமூகத்துல தியானம் பண்ணுங்க, கர்த்தர் வெளிப்படுத்துவா. வேதத்தை தேட ஆராய தியானம் பண்ண பயிற்சி எடுக்கணும். வேதம் எனது சொத்து, வேத வெளிப்பாடு என்னுடைய ஜீவன், வேத வெளிப்பாடு என்னை வாழ வைக்கும். இப்ப மைய வார்த்தையோடு தொடர்புடைய ஜீவனுக்கான மரணத்துக்கான வசனங்களை ஒவ்வொன்னா குறிப்போம். பிறகு ஒவ்வொன்றுல இருந்தும் 3 சத்தியங்களை தெய்வ கிருபையினால வெளிப்பாடுகளை பெறுவோம். ஜீவனுக்கான வசனம் சங்கீதம் 119, 123. மரணத்துக்கான வசனம் 2 பேதுரு 2:3. ஜீவனுக்கான வசனத்தை ஒரு தேவ மகிமைக்காக வாசிக்கலாமா? ஒன்று, 2 என் கண்கள் பூத்து போகிறது. 3 இது எப்படி 3ஆ பிரிக்கணும்னா, உமது ரட்சிப்புக்கும் காத்திருக்கணும், உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கணும், 2க்குமே காத்திருக்கணும். இப்படி 2க்கும் காத்திருக்கிறதுனால கண்கள் என்ன ஆகணும், கண்கள் மறைக்கப்படுகிற அளவிற்கு பூத்து போகணும். சுருக்கமா சொல்றேன், என்னை கவனி. நம்முடைய கண்கள் வேதத்திலே வைக்கப்பட வேண்டும். நம்ம கண்ணை எதுல வைக்கணும்? ஒண்ணும் இல்ல, ஒரே இடத்த பாத்துக்கிட்டே இருங்களேன், அப்படியே கண்ணை மறைச்ச மாதிரி மாறும். அத பூத்து போறதுன்னு சொல்லுவாங்க. உன்னை பார்த்த உடனே தெரியும், பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அப்படியே மறைஞ்ச மாதிரி இருக்கும். இது ரொம்ப ஆழமான சத்தியம். அடிக்கடி வேதத்துல என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும், கண்ணை வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா கண்கள் பூத்து போகிற அளவிற்கு, கண்கள் பூத்து போகிற அளவிற்கு அப்படின்னா குற்றங்கள் மறைந்து போகிற அளவிற்கு, குற்றமற்ற தன்மை வெளிப்படுகிற அளவிற்கு. வார்த்தையை கவனிச்சீங்களா? குற்றங்கள் மறைந்து போகிற அளவிற்கும் குற்றமற்ற தன்மை உருவாக வெளிப்படுகிற அளவிற்கும் கண்கள் பூத்து போகணும். பாலமான சத்தியம். விலைக்கு பேச நமக்கு நேரம் இல்ல. கண்ணுல வேதத்தை வைக்கிறோமா அல்லது வேதத்துல கண்ணை வைக்கிறோமா? காலையில எழும்புனா முதல்ல கண்ணை கொண்டு போய் வேதத்துல வைக்கிறோமா?
மத்தியானம் கொஞ்ச நேரம் வேதத்தை எடுத்து கண்ணை கொண்டு போய் வைக்கிறோமா? ராத்திரியில கொஞ்ச நேரம், ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம், 5-10 நிமிஷம் வேதத்தை எடுத்து அதுல கொண்டு போய் கண்ணை வைக்கிறோமா? பாஸ்டர், இவ்வளவு நாள் நான் செய்யல. எல்லாரும் இங்க கவனிங்க. இப்பதான் நீ முறையா சொல்லி இருக்கிற. நான் என்ன பண்றேன், டெய்லி காலையில என்ன பண்றேன், கண்ணை கொண்டு போய் வேதத்துல என்ன பண்ணிடுறேன். பாக்குறீங்களா பாக்கலையா? நீ 10 நிமிஷம், நான் 10 நாள், 10 நாள், நான் 10 வருஷம் இப்படி கொண்டு போய் கண்ணை வச்சுக்கிட்டு இருந்தாலும் என்ன கிடையாது, ஒன்னும் கிடையாது. நேரம் தான் போகும். வேதத்தை எடுத்து ஒரு வார்த்தையோ, ஒரு வசனமோ, ஒரு அதிகாரமோ, ஏதோ ஒரு சத்தியத்தை எடுத்து அதுல கொண்டு போய் உன் கண்ணை என்ன பண்ணணும், வைக்கணும். அது பொதுவான விஷயம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா 2 சத்தியத்துல கண்ணை வைக்கணுமா? இங்க மேற்கோள் காட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன 2 சத்தியம்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு தெய்வம் கொடுக்கக்கூடிய ரட்சிப்பு, 2 தெய்வத்தினுடைய நீதியின் வார்த்தை. தெய்வத்தினுடைய ரட்சிப்புக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். அவ்வளவு கஷ்டமான கேள்வியை கேட்டுட்டேன். பொதுவான ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. தேவன் கொடுக்கிற ரட்சிப்புனா என்னதான்? பொதுவான ரட்சிப்பு, பூரண ரட்சிப்பு, நித்திய ரட்சிப்பு. இந்த 3 ரட்சிப்புல நம்முடைய கண்களை கொண்டு போய் வைக்கிறோமா? இதுதான் தேவன் அருளும் ரட்சிப்பு. உமது நீதியின் வார்த்தை, ஆத்துமாவுக்கு நீதியின் வார்த்தை, ஆவிக்கு நீதியின் வார்த்தை, சரீரத்துக்கு நீதியின் வார்த்தை. இதெல்லாம் கிடைக்கிற வர நம்முடைய கண்களை அதுல கொண்டு போய் வைக்கிறோமா? பைபிள வெடுக்குன்னு பிரிக்கிறோம். யூதாஸ் 4 கொண்டு செத்தான், பைபிள படக்குன்னு போடுறோம். பைபிள பிரிச்ச உடனே என்ன இருக்குது, துர்ச்செய்தி இருக்கு. டக்குன்னு உடனே என்ன பண்ணிடுறோம், ஏன் யூதாஸ் 4 கொண்டு செத்தான்னு படிக்கிறிய, அதுக்குள்ள உனக்கு ஜீவனுக்காக தெய்வம் என்ன வச்சிருக்கிறாரு, அதாவது ரட்சிப்புக்காக என்ன வச்சிருக்கிறாரு யோசியா? விளங்குதா விளங்கலையா? யூதாஸ் 4 கொண்டு செத்தான். இன்னைக்கு காலையில சுத்திகரிப்பு செய்திக்கு முன்னால வந்தவங்களுக்கு சுத்திகரிப்பின் செய்தியில தெய்வம் பேசினாரு. யூதாஸ் 4 கொண்டு செத்தாங்கிற காரியத்தை சொன்னாரா இல்லையா தெய்வம்? எதனால யூதாஸ் 4 கொண்டு செத்தான்? அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்காதனாலதான் அவன் 4 கொண்டு செத்தான். தேவனுடைய ரட்சிப்பு வேணுங்க. பைபிள பிரி, எந்த வசனமா இருக்கட்டும், அதுக்குள்ள என்ன இருக்கு, ரட்சிப்பு இருக்கா? அந்த ரட்சிப்பு உனக்கு எப்ப தேவை, எப்படி தேவை, அது கிடைக்கிற வர உன் கண்ண அதுல வைக்கிறியா? பைபிள விறுவிறுன்னு வாச்சிட்டு ஓடிடுறது. கோழி பாத்தீங்கன்னா வெடுக்கு வெடுக்குன்னு கொத்து பாத்துறீங்களா? டங்கு 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 கொத்திட்டு உள்ள அனுப்பிட்டு போயிட்டே இருக்கும். பைபிள் எடுக்கும் போது மட்டும் கோழியா மாறிடுறோம். மத்த நேரங்கள கோ 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 ரா 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 எங்க அப்படி மாறிடுறோம். ஒரு சமயத்திலையும் தேவ மனுஷனா வாழ்றதே கிடையாது. எப்ப பார்த்தாலும் திடீட்டே இரு பாஸ்டர், ஆனாலும் சுரண வேலை செய்ய மாட்டேங்குத. தேவனுடைய ரட்சிப்புக்கும் தேவனுடைய நீதியான வார்த்தைக்கும் அது நமக்கு கிடைக்கிற வர நம்முடைய கண்கள் பூத்து போக அதுல வச்சுக்கிட்டே இருந்தாதான் அது நமக்கு ஜீவனாக மாறும். தேவனுக்கு மகிமையா ஒரு அழியா சொல்லுவோமா? உற்சாகமா இருக்கிறீங்களா? அப்ப உற்சாகமா இருக்கிறீங்கன்னா ஒரு ஓசியானா சொல்லுங்க, ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இப்ப நம்ம மரணத்துக்கான வசனத்தை எடுத்து, அந்த மரணம் நமக்கு வேண்டாம்னா நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கறத கவனிக்க போறோம். ஒன்று, 2, 3. இதுல 3 சத்தியம் என்ன அப்படின்னா, தேவனுடைய ஊழியனோ, தேவனுடைய மனுஷனோ, தேவ ஜனமோ தேவனுடைய ராஜ்யத்துக்காக பேசும்போது தன்னுடைய வாயின் வார்த்தைகளை எப்படிப்பட்டதா இருந்துவிடக் கூடாது என்பதை வெளிப்படுத்துகிறது. பொருளாசைக்காக தந்திரமான வார்த்தை என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. சிஸ்டர், நான் ஜெபம் பண்ணேன்னா உங்க வீட்டுல எல்லாம் நடக்கும். பிரதர், நான் ஜெபம் பண்ணேன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். நம்ம சபைக்கு வந்துட்டீங்கன்னா டைரக்டா அப்படியே பரலோகம் தான். இயேசு வர்றதுக்கு முன்னாடியே டைரக்டா எங்கதான், நேரா பரலோகம் தான். இடையில பரதீசு, டைரக்டா பரலோகம் தான். எந்த பரலோகம்? அதெல்லாம் பிதாவுக்கு அந்த பக்கம் ஒரு பரலோகம் இருக்கு. இங்க இருந்து நேரா அப்படியே ஒரே ஜம்ப், அப்படி எகிரி குச்சி அங்கதான் போய் விழுவோம். தந்திரமான வார்த்தை, தந்திரமான வார்த்தை மரணத்தை கொண்டு வரும். எப்படி மரணத்தை கொண்டு வரும்? பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. ஆக்கினை எப்பவுமே முடிச்சுக்கிட்டே இருக்கும். எப்படா அவனை சாப்பிடலாம். அடுத்து பாருங்க, அவனுடைய அழிவு உறங்காது.
அவர்கள் நித்திய ஜீவனுக்காக அல்ல, நித்திய அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சோ நம்ம தேவ கிருபையினால சத்தியத்தை சத்தியமா அறியக்கூடிய வகையில சத்திய மார்க்க சபையில நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நம்ம தந்திரமான வார்த்தைகளை யாராவது நம்மள வசப்படுத்துறதுக்கு பேசினாங்க அப்படின்னா சத்திய மார்க்க சபைக்கெல்லாம் என்ன பண்ணாதீங்க, போகாதீங்க. அங்க போறது வேஸ்ட். அங்க போனீங்கன்னா நீங்க முன்னுக்கு வர மாட்டீங்க. அங்க போனீங்கன்னா பின்னுக்கு தான் என்ன பண்ணுவீங்க, போவீங்க. பீச்சில் போய் பாருங்க, எல்லாரும் பின்னாடி நடக்கிறாங்க. அப்ப அவங்க எல்லாம் நம்ம சத்திய மார்க்க சபைக்கு வந்துட்டு போனவங்களோ அப்படின்னு நம்மளை பார்த்து தேடி வந்து மெனக்கட்டு உட்கார்ந்து பேசக்கூடிய புண்ணிய ஆத்துமாக்கள் இருக்கிறது. கவனிங்க, சத்தியத்தை மைய வார்த்தைய கவனிக்கணும். வார்த்தைன்னு வந்துச்சு, ஆனா நம்ம உதடுகள்ல நம்ம வாயில நம்ம நாவல இருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும், நியாயமா இருக்கணும், நீதியின் வார்த்தையா இருக்கணும். எப்படி இருக்க கூடாது, தந்திரமான வார்த்தையா இருக்கக்கூடாது. நான் அழகா கொடுத்தாரு பாத்தீங்களா, இந்த 12 சுருக்கமா நம்ம பார்க்கும்போது நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும், தெளிவா இருக்கணும், தேவனுக்குரியவைகளாக இருக்க வேண்டும். நம்ம வார்த்தைகள் எப்படி இருக்கணும், தேவனுக்குரியவைகளா இருக்கணும். ஏன் வாயே நான் எப்படி வேணா பேசுவேன் அப்படிலாம் பேச முடியாது, அப்படிலாம் பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் பின்னால போய் என்ன கொடுக்கணும், பணம் கொடுக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய பேச்சு, நம்முடைய வார்த்தை, நம்முடைய சொல்லு தப்பா இருக்கும்னா, குற்றமா இருக்கும்னா, எப்படி தந்திரமான வார்த்தைகளுக்குரியவங்களுக்கு ஆக்கினையும் அழிவும் அயங்கிறாது உறங்காதுன்னு சொல்லி எழுதி இருக்கிறதோ, அந்த மாதிரி நம்முடைய வார்த்தைகளும் சரியில்லை அப்படின்னா இதெல்லாம் இருக்குங்கிறத விளங்கி நாம் எச்சரிக்கை பெற்று நாம் மனம் திரும்ப வேண்டிய காரியம் என்னன்னு கண்டுபிடிச்சு மனம் திரும்ப வேண்டும். 12 சத்தியத்தையும் தெய்வம் நம்ம கிட்ட பேசிட்டாரு. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரம் நமக்கு சொந்தமா மாறணும்னா இதுல இருந்து கேட்ட இந்த 12 சத்தியத்தின் வழியா நாம சுதந்திரிக்க வேண்டியதை சுதந்திரிக்கணும். அப்படின்னா கரங்களை வைப்போமா? எல்லாரும் இந்த அதிகாரத்துல கரங்களை வைக்கணும். எனக்கு ஏன் இந்த 12 சத்தியத்தை தெய்வம் கொடுத்தாரு, எதுக்காக இந்த 12 சத்தியத்தை எனக்குள்ள அடுக்கி வச்சாரு? எனக்குள்ள மரணம் வேண்டாம், எனக்குள்ள ஜீவன் உண்டாகணும்னு தானே. எனக்குள்ள மரணம் வரும்படியா மைய வார்த்தையாகிய வார்த்தையின் அடிப்படையில, எந்த அடிப்படையில எல்லாம் நான் குற்றமுள்ளபடி என் வார்த்தைகளை உபயோகப்படுத்தி என் உதடுகள்ல, என் வாயில, என் நாவுகள்ல பேசி இருக்கிறேன், என்ன உனக்கும் ஆவியானவர்னு கேட்கணும். நியாயமா பேச வேண்டிய நேரங்கள்ல நான் நியாயமா பேசக்கூடிய என் பேச்ச வார்த்தையை உபயோகப்படுத்தி பேசாம இருந்திருக்கிறேனா? வேதத்துல இஸ்ரவேலர்ல முற்பிதாக்கள்ல ஒருவராக இருந்த ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை இழந்து துக்ககரமான நேரத்திலையும் எவ்வளவு நியாயமா இருந்திருக்கிறாரு. பேச்சுல, சொல்லல, வார்த்தையில, எந்த சூழ்நிலையிலையும் என்னுடைய வாயின் வார்த்தைய எப்படி உபயோகப்படுத்துகிறேன்னு சொல்லி என்ன உணர்த்த தெய்வமே. வீட்டுல பேசினாலும் சரி, வேலை செய்யற இடங்கள்ல பேசினாலும் சரி, பொது இடங்கள்ல பலருக்கு முன்னால பேசினாலும் சரி, தேசத்தின் ஜனங்கள் கேட்க பேசினாலும் சரி, நான் எப்படி பேசுறேன், என் வார்த்தை எப்படி இருக்கு? வார்த்தையை அடிப்படையாக கொண்டு ஜீவனுக்கான மரணத்துக்கான வசனத்தை கொடுத்தீங்களே, என்னுடைய கண்கள் வழியாக தேவனுடைய வேதத்துல வார்த்தையில நான் எப்படி கண்ணை வச்சு அது பூத்து போகிற அளவிற்கு உம்முடைய ரட்சிப்பின் வெளிப்பாடு உண்டாக, உம்முடைய நீதியின் வார்த்தையின் வெளிப்பாடு உண்டாக, எனக்குள்ள நீதியின் வார்த்தை வந்து நீதியின் வார்த்தையை வெளிப்படுத்தி குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை நடத்த என் கண்ணு பூத்து போகணும்னு சொல்லி என்னோட பேசுறீங்களே, எனக்கான ஜீவனுக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்துறீங்களே. தந்திரமான வார்த்தைகளால பொருளாசை உள்ள ஊழியக்காரர்கள் ஜனங்க எப்படியாயிலும் சத்திய மார்க்கத்தை விட்டு எங்களை வசப்படுத்திக் கொள்ள பார்ப்பாங்க. நாங்களும் அந்த மாதிரி இருந்துடக்கூடாது. ஒருவேளை அப்படி இருக்கிறவங்களுக்கும் நாங்களும் அப்படி இருந்தோம் அப்படின்னா விதிக்கப்பட்ட பூர்வ காலம் முதல் விதிக்கப்பட்ட ஆக்கின அயந்துராதுன்னு எழுதி இருக்கிறது, அழிவு உறங்காதுன்னு எழுதி இருக்கிறது, நிச்சயமா சாபம் தண்டனை இருக்குது. நாங்க நித்திய ஆக்கினைக்கும் அழிவுக்கும் நீங்களாக தந்திரமான வார்த்தைகளுக்கு விளக்கப்பட நீதியின் வார்த்தைக்கும் நியாயமான வார்த்தைகளுக்கும் முக்கியம் கொடுத்து நம்முடைய உதடுகளை, வாய, நாவ உபயோகப்படுத்த இன்னைக்கு நாங்க மனம் திரும்புறோம்னு சொல்லி தெளிவா மனம் திரும்பலாமா? மனம் திரும்பிட்டோம்னா அந்த அதிகாரத்துல கைகளை வைத்து இந்த அதிகாரத்தின் சத்தியத்தை சுதந்திரிக்க நான் சொல்ல சொல்ல என்னோட கூட அறிக்கை செய்ய ஒப்பு கொடுக்கலாமா? சத்திய தோப்பனே, சத்திய குமாரனே,
சத்திய ஆவியானவரே. ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்துக்காக உடைய தெய்வீக நாமங்களை கொடா கோடி துதியின் மகிமையை செலுத்தி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அதிகாரத்தில் 20 வசனங்களுக்காக உமக்கு கொடா கோடி நன்றி செலுத்துகிறோம். 20 வசனங்களுக்குள்ளிருந்து 12 சத்தியத்தை வெளிப்படுத்தினீரே. ராஜரீகத்தை தொழுது சேவிக்கிறோம். மைய வார்த்தையாகிய வார்த்தை என்கிற சத்தியம் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய உதடுகள் வாய் எங்களுடைய நாவுகளிலே நீதியின் வார்த்தையாக வெளிப்பட, ரட்சிப்பின் சத்தியமாக வெளிப்பட, நியாயமுள்ள வார்த்தைகளை பேச, எப்போதும் வேதத்திலே கண்களை வைக்க, வெளிப்பாடு கிடைக்கிற வரைக்கும் பூத்து போக தெய்வம் எங்களை வழிநடத்தும்படி செபிக்கிறோம். தந்திரமான வார்த்தைகளுக்கு இடம் கொடாமல் ஆக்கினைக்கும் அழிவுக்கும் நாங்கள் நீங்களாகி நித்திய ஜீவனுக்கு பாத்திரமாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சத்திய இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியானவரின் துணையோடு செபிக்கிறோம். சத்தியமுள்ள பிதாவே, ஆமென்.